மாத்த முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கோமா? தன்னுடைய மகன் வந்து ஒரு நல்ல டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும், வக்கீலாகி நல்லா சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு தன்னுடைய உங்க பாயிண்ட்டுக்கு தான் வர்றாங்க. குடுக்க மைக்க குடுக்க போதில்ல அந்த வார்த்தை என்னன்னா சாமியை நம்மள பாக்க சொல்றாங்க. எப்பா நீங்க உண்மையெல்லாம் சொல்லிருக்கப்படாதா? சரிங்களா? நீங்க எது வேணா சொல்லுங்க, சொல்றதெல்லாம் கருத்து. உண்மை குழுக்கா 1500 ரூபா. நாங்க விட மாட்டோம். இதோட உண்மையாக பேசுவோம், உண்மையாக பேசுவோம். கண்டிப்பா 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 கண்டிப்பா. இப்ப பணத்துக்காக அண்ணன் கொடுத்துட்டு போயிட்டாலும் பாசத்துக்காக நீங்க கொண்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு பாயிண்ட் விட்டு போச்சு, 2 பாயிண்ட் விட்டு போச்சு சொல்லக்கூடாது. அண்ணா அண்ணே அண்ணே போதும் அண்ணே ரைட்டு வாங்க. ஆமாண்ணே மாப்பிள்ள பாசம் இல்லையா? பாசம் இருக்கதான் செய்யும். பாசத்தை யார் ஏற்றுக்கொண்டால் அதாவது எங்க பேச்சாளரோட உங்க ஊர்ல இருக்க பேச்சாளர் நல்லா பேசுறாங்க. அதாவது பணம் வாங்கிட்டு பேசுறோம், நீங்க எல்லாம் பணமா கொடுத்துட்டு பேசுறீங்க. இல்ல எத்தனை பேச்சாளர் இருக்கீங்க? வெறும் 1500 வந்திருக்கு. போதுமா? சரி, நான் முடிச்ச இடத்த ஆரம்பிக்கிறேன். அவர்களே, தன்னுடைய மகன் வந்து நல்ல டாக்டர் ஆகி நல்லா சம்பாதிக்கணும், நல்ல இன்ஜினியர் ஆகி நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வக்கீலாகி நல்லா சம்பாதிக்கணும், நல்ல கம்பவுண்டர் ஆகி நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்முடைய பெற்றோர்கள் என்னைக்காவது என்னுடைய மகன் வந்து ஒரு நல்ல அரசியலோ இல்ல பொது சேவையிலோ சேர்ந்து நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு நல்லது ஒரு சேவை செய்யணும் அப்படின்ட்டு யாராவது பண்றாங்களா? இல்ல அரசியலுக்கு தான் வரணும் அப்படின்ட்டு யாராவது எந்த பெற்றோராவது தன்னுடைய மகனை வந்து உந்து தள்ளுறாங்களா? இல்ல. ஏன்? அட போப்பா போப்பா, அட போப்பா, எப்பா போவாத பாப்பா, ஏற்கனவே போயிட்டு பாருங்க அப்படின்ட்டு. அதாவது எல்லாரு மனதிலையும் எல்லோரு மூளையிலையும் வந்து ஒண்ணு வந்து அழுத்தி 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 ஒரு பொய் வந்து நிஜம் அப்படிங்கிற மாதிரி. பணம் இல்ல அரசியலப்பா, பணபலம் இருக்கா உன்கிட்ட, இல்ல உன்கிட்ட படபலம் தான் இருக்கா அப்படின்னு மாற்றி வச்சாச்சு. ஆடின காலம் மூடின பிறகு ஆர்ப்பரிக்கும் பேய்களை, அறுவருக்கும் பிடரியோடு ஆட்டி படைக்கும் சாத்தான்களே, ஓடி ஓடி ஒதுங்குறான், தள்ளாடி ஆடி பதுங்குறான், தேடி தேடி நீ புடிக்கிற நரமாமிசமான விழுக்கிற ஏ காட்டே, கண்கள் விழுங்கு நாக்கு தொங்கு, நீ அவன் குருதியை எடுக்கும் வேளையிலே, அவன் நாடிகள் அடங்கும் போதினிலே உன் மனம்தான் ஏன் என கேட்காதோ, என் மக்களின் அழிவும் நிற்காதோ. இப்படி நம்மளை எல்லாருமே துரத்தி 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 விட்டு ரத்தத்தை குடிச்சு சதைகளை பிளந்து திங்கிற அந்த மாபெரும் பிசாசு பணம். சரியா இல்லையா? The king of the world, it is called money. Money, 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 money. There is no place for love and affections. We can say, we can change everything by love. My name is Silakapitran, Cambridge from Chidambaram. My name is Silakapitran. This is called money, 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 money. Yeah, it's me. செம்மையா பேசுறீங்க நடுவர்களே. ஆனா இங்க எதிர்காலத்தை பத்தியோ இல்ல நிகழ்காலத்தை பத்தியோ, எதிர்காலத்தை பத்தியோ இல்ல இறந்த காலத்தை பத்தியோ பேசுறது இல்ல. தலைப்பை நல்லா பாருங்க. நிகழ்காலத்தை மட்டும் பேசணும், நிஜத்தை பேசணும், சத்தியத்தை பேசணும். பொய் பேசுனீங்க அப்படின்னாக்கா பொய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காது. அளவான பணம் அப்படின்னாக்கா அழகான வாழ்வு. அளவு மீறினா அதுலதான் ஆரம்பிக்கணும் நம்மளுடைய வீழ்வு. கடைசியா ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு போயிடுறேன். ஏன் அப்படின்னாக்கா இது ஒரு நல்ல கான்செப்ட். இந்த பணத்தை வச்சு என்னென்ன கோல்மால் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அடிக்கடி வந்து நாம இந்தியக்காரனை வந்து ரொம்ப தாழ்வா பேசிட்டு இருப்போம். ஆனா இந்த இடத்த வந்து இந்தியக்காரன் வந்து எந்த அளவுக்கு சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்றான் அப்படின்னு பாருங்க.
ஒரு இந்தியக்காரனும் ஒரு சீனாக்காரனும் ஒரு பிளைட்ல வந்து போயிட்டு இருக்காங்க. பிளைட்ல போகும்போது இந்தியக்காரனுக்கு வந்து ரொம்பவும் தூக்கம் வருது, ரொம்ப டயர்டா இருக்கான். அவன் உழைச்சே வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து ஏமாளி ஆகுறானே, ரொம்ப டயர்டா இருக்கான், அவன் தூங்கலாம் அப்படின்ட்டு பெட்ஷீட் எடுக்கிறான். பக்கத்துல வந்து அந்த சைனாக்காரன் வந்து இந்தியக்காரன் வந்து பாக்குறான். அட்டடா, இவனை பார்த்தா இந்தியக்காரனாட்டம் இருக்கே, எப்படியாவது இவன் வந்து பணத்தை அமைக்க நம்ம கொஞ்சம் ஓரளவு பெரிய ஆகணும், பிளைட்ல இருந்து இறங்கும் போது எப்படியும் ஒரு $50 கையில சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படின்னு நினைக்கும் போது அவன் வந்து பேச்சு கொடுக்குறான் இந்தியக்காரன்ட்ட. எப்பா ரொம்ப போர் அடிக்குது, நம்ம போற வரையும் ஏதாவது ஒரு கேம் விளையாடுவோம் அப்படின்ட்டு. இல்லைங்க சார், எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன் அப்படின்ட்டு சொல்றான். திரும்ப வந்து சைனாக்காரன், சரி நாம வந்து பெட் வச்சுக்கிறோம், நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு $500, நான் ஜெயிச்சேன் அப்படின்னாக்கா எனக்கு $500 அப்படின்ட்டு. இல்லைங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன் அப்படின்னா. சரி திரும்ப பாருங்க, நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு $500, நான் ஜெயிச்சேன் அப்படின்னாக்கா நீங்க $50 மட்டும் கொடுங்க அப்படிங்கிறான். அப்படியா, சரி என்ன கேள்வி கேளுப்பா அப்படிங்கிறான். சரி, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்கிறான். இந்தியக்காரனுக்கு தெரியல, இந்தாப்பா $50. அடுத்து வந்து இந்தியக்காரன் வந்து கேள்வி கேட்கிறான். இங்க பாருங்க சைனாக்காரனே, ஒரு மிருகம் இருக்கு, உலகத்திலே ஒரு அதிசயமான மிருகம். அந்த மிருகம் வந்து மலைக்கு மேல ஏறும்போது அதுக்கு 3 கால் இருக்கும், மலையிலேருந்து அப்படியே கீழே இறங்கும் போது அதுக்கு 4 கால் இருக்கும். அது என்ன மிருகம் அப்படின்னு கேட்கிறான். என்னடா இது, மலை மேல ஏறும்போது 3 காலு, கீழே இறங்கும் போது 4 காலா, தெரியலையப்பா அப்படின்ட்டு $500 திரும்ப கொடுக்குறான். சரி, மலை மேல ஏறும்போது 3 கால் இருக்கு, கீழே இறங்கும் போது 4 கால் இருக்கு, அது என்ன மிருகம் அப்படின்ட்டு இந்தியக்காரன் கேட்கிறான். அதுவாப்பா, இந்த $50 கொடு, எனக்கும் தெரியாது அப்படின்னு கொடுத்துட்டான். ஆமாப்பா, ஒண்ணும் புரியல. ஆகவே புரியலையா, நன்றி கூறுங்க அப்படின்றான். ஆகவே நம்ம வாழணும் அப்படின்னாக்கா நம்முடைய ஆக்கத்துக்கும் நம்முடைய காக்கிறதுக்கும் நம்முடைய அழிக்கிறதுக்கும் எப்பவும் எல்லா இடத்துலயும் எல்லா விதத்திலையும் பணம் தான் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், அதாவது எதிரணிகளுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், இங்க சூழ்ந்திருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியும், முதல்ல நாங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம். ஆக மொத்தம் பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டா தீர்ப்ப சொல்லிட்டு அழகா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நன்றி. அழகா வீட்டுக்கு போயிட்டு வாங்களா, அதுக்கு முன்னாடி உனக்கு கொடுத்துவாங்க. அதுக்கு நீங்க தீர்ப்பு சொல்றதை பொறுத்துதான் இருக்கு. சொல்லிவிடுவோம். நன்றி, வணக்கம். உண்மையாலுமேங்க